இவன் எங்க இருக்கான்டா? ஏய், மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. இவ்வளவு அமளிக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஐயா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அருமைடா, அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. குப்பலாரி மாதிரி இருக்கு. இதுக்கு 200 ரூபா கொடுத்தா ஏத்து வரலாம். எல்லாம் நேரம் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா போவான். இங்கதானே இருந்தது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஐயோ, அப்ப ரொம்ப கஷ்டமான வேலையா? ரொம்ப சுலமான வேலையாக்க. முதலாளி கூட உட்காந்துட்டு தான் வேலை பாப்பாரு. நம்ம வேலை அப்படி இல்ல, படுத்துக்கிட்டே பாக்குற வேலையாக்க. ஏய், என்னடா பண்றீங்க? உன்னை கூட்டினு போவா ஏமாதாருமா வருவான். வணக்கம்டா மாப்ள. கூட வருவா வரும் மச்சான். வராது 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 வராது. அசட்டு பய புள்ள ஆரோ. யாரு அது? ஏன் புடிச்சு அசட்டு பையன்றது? எடுபட்ட பையல சிங்கம் பெற்றதா? இவ்வளவு அக்கிரமையா பேச தெரியல. அழகு பிள்ளை வந்து அமர்த்த வேண்டியதானே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என் பொண்டாட்டி என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கிற துக்கத்துல இருக்கேன். நீங்க பகுமானமா பஸ்ல போறீங்களா? பஸ்ல ஓ பொண்டாட்டி விரட்டி விட்டதுக்கெல்லாம் இங்க பஸ் நிறுத்த முடியாதுப்பா. இது கவர்மெண்ட் பஸ். மரியாதையா விளைவிக்க, இல்லைன்னா விட்டு ஏத்து விட்டு போயிருவேன். எது ஏத்திருவியா? வாடா கொய்யா. ஏத்து 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 ஏத்து. அங்கதான் பாப்போம் உள்ள. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. சுனாப்பானா லேசா தான் வாங்கி இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் அசிக்க முடியாது. ஆம்பா சாவடிக்கிறதுக்கு 6 மணிக்கு எடுக்கடா. இப்படி சாப்பாடு போட்டாடா சாவடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. நான் தான் சொல்றேன்ல, உன் சாப்பாட நாங்க சாப்பிடுறதே பெருசு. சூடு சோறுனையில அதுக்கு இருக்குது, அதெல்லாம் உன் சாப்பாட சாப்பிடாதுன்னு. நிஜமானுமே சாப்பிடவே இல்ல, மோந்து பார்த்துட்டு போயிருச்சு. மோந்து கூட பாத்துருக்காது, நல்லா கவனி. ஏங்க, மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். காப்பாத்தி விட்டா நீ. பாடா எந்திரா எந்திரா, நீ உருண்டாலும் பிறண்டாலும் ஒன்னே விட மாட்டேன். நான் மட்டும் சும்மா மச்சான், ஆள் ஒண்ணு தொக்க மாட்டேங்குது. திருமணம் பையன். அம்மா அங்க பாரு, உன்னை அடிச்சவன் வரான். ஓரமா நெல்லு, ஓரமா நெல்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு. ஒரு புல்லட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம நின்னுக்கிட்டா இருக்க நீ. அப்புறம் மச்சான் துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை வேடிக்கை பாக்க. ஹலோ
அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். ஒரு பெண் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆண் சொல்வதை கேட்டு அமைதியாக நின்றாள் என்றால் நிச்சயம் அந்த ஆண் போட்டோகிராஃபரா தான் இருப்பான். ஐயா பேசும்போது அதை நாம படுத்துறது தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. என்னப்பா அது அப்பாப்பா அப்பனா இவனா? பாத்தியாடியே இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்த சொன்னேன். இறக்கம் இல்லையா உனக்கு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். அவர்களின் வேண்டுகோளை போதிதர்மன் ஏற்கிறார். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுதான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கும் கொஞ்சம் இருக்கு. யார் அது? கோயந்தாசாமி அடங்கொம்மால இந்த வீடு இல்லைங்க, மேல் வீடு நினைக்கிறேன். தப்பா வந்துட்டீங்க. யாரா? என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. ஏய் திருப்பி அடிக்காத, வந்துட போறாங்க. இங்க வழி வச்சு அங்க யார் வைக்கிறா? இதெல்லாம் எப்படிதான் வாழ போகுதுன்னு தெரியல. இந்த வேலையை பார்த்து எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நைட்டு ஃபுல்லா போய் கதை திறந்து பார்த்துட்டே இருக்கு. அது எப்படின்னு உன் கடை பரோட்டா மட்டும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு? எப்படின்னு போற பரோட்டா இடத்துல சொல்லிட்டு கை கழுவாம போடுவோம்பா. சரிண்ணே, ஒரு 4 பரோட்டா பார்சல் கட்டினேன். இதுக்கு தாண்டி நான் சொன்னேன், அன்னைக்கு உள்ள பொருட்டா தனித்தனியா வைக்கிறான். ஒரு நாள் பொருட்டா கேட்கறான், எப்படி நான் கொடுப்பேன்? உங்க கடையை நீங்களும் தெரிஞ்சிட்டீங்களா? ஐயோ வந்தவனே நம்மள குழந்தை. ஒரு 4 பரோட்டா பார்சல்ண்ணே. தம்பி அண்ணன் ஒரு 4 பொருட்டா அடி விடுறா. ஏன்டா அரை மணி நேரமா நினைக்கிறேன். நாளைக்கு இருக்கேன் காலையில கடையில அரை மணி நேரம் நிக்கிறேன். நீ இருக்கேன்டா அவர் கட்டி கொடுத்து கட்டி விடுறா. அண்ணே அப்படியே 4 பரோட்டா கிரேவி மட்டும் கட்டித்தானே. தம்பி நான் 4 பொருட்டா எல்லாம் கிரேவில தர முடியாது. ஓடி போட நமக்கு இல்ல உனக்கு. ஏங்க ஒரு 2 பட்டா பார்சல். பாப்பா அரை மணி நேரம் நிக்க 2 பொருட்டா அடி விடுறா. அப்படிதான் பாக்காதா மாமா கட்டு 2 பொருட்டா கிரேவி கட்டி விடுறா. புள்ளைக்கு சிரிப்பா பாரியா? இதே மாதிரி தினமும் வாங்க புள்ள சிரிப்புக்கு ஹோட்டல்ல எழுதி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்தாலே நமக்கு அப்படி வேலை ஓடு. சீக்கிரம் வெள்ளிங்கிரி நல்லா இருக்கியா? அப்படி பேசினா தானே அளக்கிறவனுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. பூராத்தி அளந்துருவேன். உன் கூட பிடிக்காதேன்னு பாக்குறேன். வாடி போவோம். என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஓ குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.